அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். இது ஏற்கனவே போன வீடியோவில் இங்கிலீஷில் பார்த்தோம். இன்றைக்கி இதை தமிழில் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். 1919லேருந்து 1914லேருந்து 19 வரை முதல் உலக போர் நடந்துச்சு. 1939லேருந்து 44 வரைக்கும் இரண்டாவது உலக போர் நடந்துச்சு. 45வது ஆண்டு கம்ப்ளீட்டாக அந்த உலக போர் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனி உலக போரே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டீலுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, பொருளாதாரம் உலக பொருளாதாரமும் சரி, இந்திய பொருளாதாரமும் சரி மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருந்துச்சு. அப்போ 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஆகஸ்ட் 15ஆம் நாள் அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்க முதல் பிரதமராக இருக்கக்கூடிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் தான் கலப்பு பொருளாதாரம் மிக்சட் எக்கானமின்னு ஒரு எக்கானமி இந்தியாவுக்கு தர்றாரு. அந்த எக்கானமியில் என்ன அப்படின்னா போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார், தனியார் நிறுவனமும் பொது நிறுவனமும் சேர்ந்து நடத்தக்கூடிய பொருளாதாரம்லாம் மிக்சட் எக்கானமி. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் தான் பின்பற்றுறோம். கலப்பு பொருளாதாரம் பின்பற்றுறனாலும் இந்தியாவில் ஒரு பிளானிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியுமே பிளான் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி இந்தியாவில் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது. பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா 1950ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது முதல் பிளானிங் கமிஷன். 2012 வரைக்கும் மொத்தம் 12 பிளானிங் கமிஷன் நடந்துருக்கு. அந்த 12 பிளானிங் கமிஷன்லையும் எத்தனை பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பொது நிறுவனங்கள் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்குங்கிறத போன வீடியோவில் ஒரு ஃபோட்டோலாம் நாங்கள் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணிக்க. அதுக்கப்புறம் 2014 நிதி ஆயோக், இந்த ப்ரெசண்ட் இப்போ இருக்கிற அரசாங்கம் நிதி ஆயோக்னு ஒரு பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பெயர் மாற்றமாக நிதி ஆயோக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக்னா என்ன அப்படின்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த இதில் பிளானிங் கமிஷனில் பண்ண சேம் ப்ராசஸ் தான். இந்த நிதி ஆயோக்லேயும் சரி, பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாலையும் சரி, சேர்பர்சன் யார் அப்படின்னா பிரதமர் தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சேர்பர்சன் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி. அதுக்கப்புறம் டெப்டி சேர்மன், வைஸ் சேர்மன் ஒருத்தர், அவர் ராஜீவ் குமார். இந்த பிளானிங் கமிஷன் அந்த நிதி ஆயோக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எந்தெந்த வழிகள் இருக்குது அதை எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுறது தான் இந்த நிதி ஆயோக் ஆர் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வேலை. அதில் முக்கியமானது இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ஆர் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ஆர் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, பொது நிறுவனங்கள், அதாவது கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் எப்படி மேம்படுத்துறது, அதை எப்படி கொண்டு வர்றது, அந்த கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தால் அதில் என்னென்ன முக்கியத்துவங்கள்னு சொல்லி ஒரு 4 இருக்குது. ரொம்ப முக்கியமானது நிறையா இருக்குது, ஆனால் ரொம்ப முக்கியமானது 4. முதல்ல நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோம், ஒரு பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரியை கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்ஸ். ரெண்டாவது, கண்ட்ரோலிங் டாமினன்ட் செக்டார்ஸ் இன் எக்கானமி. இந்த பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் பொதுவாக எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு இந்தியாவுக்கு வரும், இந்தியாவில் இருக்குது அப்படின்னா, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரி, ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி. இந்த முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் பூராமே பப்ளிக் செக்டர், அதாவது அரசாங்கம் எடுத்து நடத்தக்கூடிய நிறுவனங்கள். இது எல்லாமே இதில் கண்ட்ரோலிங், இந்த செக்டார்ஸ் எல்லாமே இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அதனால தான் இந்த கண்ட்ரோலிங் டாமினன்ட் செக்டார்ஸ் இன் எக்கானமி. மூணாவது, இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த நாட்டுக்கு என்ன கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டி. நாலாவது, ப்ராஃபிட்டபிலிட்டியை விட ரொம்ப முக்கியமானது, இந்தியா ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் சக்தி கொண்ட நாடு. அந்த நாட்டில் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு, படித்த படிப்புக்கு வேலை. அந்த வேலை வாய்ப்பை இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தால் நம்ம கொடுக்கலாம். இந்த 4மே ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸினுடைய முக்கியத்துவங்கள் இந்த 4. ரெண்டாவது, ப்ராப்ளம்ஸ். எப்பயுமே ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளங்கள் வரதான். அதில் ரொம்ப முக்கியமானது ஹியூஜ் லாஸ். இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்னால வர லாஸ் என்ன அப்படின்னா ஹியூஜ் லாஸ் வருது. என்ன ஹியூஜ் லாஸ் அப்படின்னா, இப்போ திடீர்னு ஒரு இயற்கை பேரிடர் வந்துடுது, ஒரு தவிர்க்க முடியாத சூழல். இப்போ இருக்கிற சூழலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான சூழல், மக்களினுடைய உயிர்களுக்கு ஆபத்து. அதனால் இந்த மாதிரி ஒரு லாஸ் எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸுக்குமே வரும். அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், சர்வீஸ் செக்டார், எல்லா செக்டாருமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுது. அதுக்குன்னு நம்ம யாரும் இப்போதைக்கு வெளியில் போகக்கூடாது. அதை என்றைக்குனாலுமே
ஒரு பணத்தினுடைய மதிப்பை வந்து ஒரு மனிதன் நினச்சா உயர்த்திடலாம், ஆனால் பணத்தால் மனிதனை வந்து உயர்த்த முடியாது. அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஹியூஜ் லாஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பேரிடர், ஒரு நேச்சுரல் கிளாமிட்டி, ஒரு இயற்கை சம்பவங்கள் நடக்கிறப்ப இந்த ஹியூஜ் லாஸ் வந்து நடக்கும். ரெண்டாவது, நோ ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட். கவர்மெண்ட்டில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும், அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். நிர்வாக திறமை இருக்கணும். நிர்வாக திறமை இல்லை அப்படின்னா நம்ம இந்த ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். மூணாவது, ப்ரைஸ் பாலிசி. இப்போ நம்ம வந்து ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டை வந்து பிளான் பண்ணிட்டோம். ஒரு ஏரியாவில், ஒரு பிளேஸில், ஒரு ஸ்டேட்டில், ஒரு டிஸ்ட்ரிக்டில் பிளான் பண்ணியாச்சு. அந்த ஏரியாவில் பிளான் பண்ணதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் வேல்யூ இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட டிமாண்டை பார்ப்போம், அந்த ப்ராடக்டான செலவை பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை மார்க் பண்ணுவோம். அதில் தான் அந்த ப்ரைஸ் பாலிசி. அந்த ப்ரைஸோட விலை வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார்லேருந்து வர்றதுங்கிறப்ப மக்களால் வாங்கக்கூடியதாகவும் இருக்கணும், மக்களுக்கு பயன்படுற பொருளாகவும் இருக்கணும். அந்த ப்ரைஸ் பாலிசியை ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணணும். இல்லை ரொம்ப உயர்ந்து இருக்குது, அந்த விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்மளால் வந்து கஷ்டப்படுற மக்கள்னால நம்மளால் வந்து வாங்க முடியாது. அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி. அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, அந்த ஃபுல்லஸ்ட் யூட்டிலைசேஷன் அப்படின்னா தான் அந்த பொருளினுடைய மதிப்பு வந்து உயரும். ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அட்மோஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆல் த ரிசோர்ஸஸ் அப்படின்பா. அது மாதிரி தான் அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கெப்பாசிட்டினா, இருக்கிற ஒரு பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரியை சரியாக நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த கெப்பாசிட்டியை சரியாக யூஸ் பண்ணலைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் அஞ்சாவது, ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற பிளான். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் வருது அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம இனிஷியேட் பண்ணணும், அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லி இந்த பிளானிங் எல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பராக ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதனுடைய முக்கியத்துவங்கள், அதில் இருக்கக்கூடிய விளைவுகள். இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறது. ஓகே.